கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம், என்ன அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஆலயத்துக்கு போவாங்கங்கிறது உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதுபோல் நான் கூட இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அந்த பைபிளில் இருக்கிறத சொல்லி பேசினார். அந்த வார்த்தை தான் பர்டிகுலராக என்ன இன்றைக்கி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அதுதான் உங்களோடு கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்டர் அந்த பைபிளில் இருக்கிறது என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல வசதியானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அவங்க ஒரு கோடீஸ்வராக இருப்பாங்க. மறுபடியும் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடின்னு சொல்லி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், என்ன சொல்கிறது, ரோட்டில் ஒரு குப்பை மாதிரி, நம்ம கூட்டி போடுற குப்பை மாதிரி, ஒரு அழுக்கு துணி மாதிரி, வேஸ்ட்டு பொருள் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு ஜீவன், ஒரு உயிர் அந்த இடத்துல அப்படி கிடக்குது. ஆனால் இது இப்படி ஒரு கூட்டம் பூமியில் இருக்குது. ஆனால் அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இப்படி இருக்கிறவங்க தங்களுடைய வறுமையில் அப்படியே ஒவ்வொரு நாளும் அணுவாக செத்துட்ருக்குறாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, பல கோடிக்கு அதிபதியாக இருந்துட்டு அவங்க அனுபவிக்கட்டும், அது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு காரியம். ஆனால் அவங்க அனுபவித்ததுக்கு பின்னாடியும் அவங்க தலைமுறைக்கு அவங்களோட இன்னொரு தலைமுறைன்னு சேர்த்து வைக்கிறாங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. இது எந்த விதத்துலையாவது நியாயமா அப்படின்னா, சுத்தமாக பைபிள் சொல்லுது இல்லவே இல்லைன்னு. ஏன்னா நாளைக்கு அந்த ஒரு பல கோடிக்கு அதிபதி நாளைக்கு உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறது அவருக்கே நிச்சயம் இல்லை. அவர் சொல்ல முடியாது, கேரண்டியாக நான் நாளைக்கு இருப்பேன், என்னோடய ஜீவன் இருக்கும் இந்த பூமியிலன்னு கேரண்டி கொடுக்க முடியாது அவரால். அந்த பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவருடைய நிலைமையும் அதுதான். சாதாரணமாக இருக்கிற மக்களுடைய நிலைமையும் அதுதான். யாருக்குமே அவங்களுடைய ஜீவனை நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த பூமியில் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல முடியாது, அது ஆணித்தரமாக சொல்ல முடியாது. அப்போது நாளைக்கே அந்த ஜீவன் இல்லை அப்படிங்கிற போது அவங்க எப்படி அவங்க தலைமுறைக்கு நமக்கு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, யோசிக்கிறாங்களா, இல்லை யோசிக்கிற திறனே அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒருவேளை அவங்க சேர்த்து வைக்கிற பணம் இவங்க கண்களுக்கு பின்னாடி அவங்க தலைமுறைக்கு அந்த பணம் போனால் கூட, ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குப்பையாக இருக்கும் பொழுது இவங்க இனிமேல் வளர்கிற ஒரு சந்ததிக்கு சேர்த்து வச்சிட்ருக்குறாங்க. இங்கே ஒவ்வொரு நாளும் அணுவாக ஒரு ஜீவன் செத்துட்ருக்குது. அப்படின் போது இதை கண்ணார பார்த்துட்டும் பார்க்காதது போல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால இறைவன் இவங்களோட மாத்திரமல்ல, இவங்களுடைய சந்ததி அப்படி 3-4 தலைமுறை மட்டும் அதை வெயிட் பண்ணி விசாரணை செய்துட்டே இருப்பார். விசாரணை செய்து இப்போ இவங்க யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் பின் தலைமுறைக்கு சேர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா. அது ஒரு காலம் அவங்க சந்ததிக்கு நல்ல பயனுள்ள காரியத்துக்கு அந்த பணம் பயன்படாது 100%. இது என்னுடைய தீர்ப்பு கிடையாது, இறைவனின் தீர்ப்பு. அப்போது ஒருவேளை இவங்களுடைய பணம் அந்த சந்ததிக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அது பயனுள்ளதுக்காக செலவு பண்ணுறாங்களான்னா இருக்காது. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவோ கோடி பணம் இருந்தாலும் கூட ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க சேர்த்து வச்ச பணம் அத்தனையுமே அவங்க அனுபவிக்கலாம். ஆனால் அது என்ன சொல்லுவாங்க, மனதார அவங்க பூமியில் சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியாது. அதுபோல் இவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்க சந்ததிக்கு போயிடுது. ஆனால் அந்த சந்ததி உயிரோட உலகத்தில் நடமாடுமா, இல்லை ஒரு பெரிய விபத்து மரணம் வந்துடுமா, இல்லை ஒரு பெரிய வியாதினால் அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணியும் அந்த ஜீவனையும் காப்பாற்ற முடியாதபடி அந்த சொத்தும் அழிஞ்சு போய் அப்படி ஒரு நிர்கதியான சூழ்நிலை தான் அந்த இறைவன் அந்த குடும்பத்துக்கு நிர்ணயிப்பார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை.
இவங்க பணம் அவங்க கைக்கு போயிடும். ஆனால் அவங்க அந்த பூமியில் சமாதானமாக வாழ இறைவன் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு சினிமா பாடல் எல்லோருக்கும் தெரிஞ்ச வரிகள், ஒரு 2 வரிகள் மட்டும் நான் பாடுறேன், கேளுங்க. அப்போது நீங்கள் இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காகத்தான். அண்ணாந்து பார்க்கின்ற மழையை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பேரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். ஆமாம், பார்த்தீங்களா? இந்த பாட்டில் கூட அண்ணாந்து பார்க்குற ஒரு மாளிகை இருக்குது, அதுக்கு அருகிலேயே ஒரு ஓலை குடிசை இருக்குது. அதில் இருக்கிறவங்க அவங்க நம்ம சொந்தமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்நியராக இருக்கலாம், அவங்க வேறு மதத்தினராக இருக்கலாம், எதுவோ, ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்குள்ளும் உங்களுக்கு ஓடுகிற ரத்தம் மட்டும்தான் அவர்களுக்குள்ளேயும் ஓடுது. அப்படின்போது உங்களுக்கு இருக்கிற பசி, உங்களுக்கு இருக்கிற பலவீனம் எல்லாமே அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதையும் தாண்டி தான் அவங்க வறுமையில் அப்படி என்ன சொல்கிறது, மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை சிந்தியில் கூட நினைக்காதபடி உங்கள் சந்ததி சந்ததி சந்ததின்னு சேர்த்து வச்சிங்க பார்த்தீங்களா? அதனால் இறைவன் கொடுக்கும் தீர்ப்பு இதுதான். அதனால் இன்றைக்கி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இத்தனை காலம் நான் கஷ்டப்பட்ட பணம் தானே என் சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு எண்ண வேண்டாம். அந்த நம்ம உயிரோடு நம்ம இன்றைக்கி வாழ்கிறோமா, இன்றைக்கி நம்ம அனுபவிக்கலாம், அவ்வளோதான். வேணா நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஏதோ கொஞ்சம், அவ்வளோதான். மற்றபடி சந்ததி சந்ததி சந்ததின்னு சொல்லி வீட்டு மேலே ஒரு பைபிளில் ஒரு வசனம் வந்திருக்கும், மற்றவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இடமில்லாதபடி வீட்டின் மேல் வீட்டை கட்டுகிறவனை கையோன்ட்டார். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம உழைப்பு, நம்ம காசு, நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் அதுக்கு இறைவன் என்ன சொல்கிறாரு, முடிவு அவங்களுக்கு எப்படி இருக்குமாமா, ஐயோன்னு. அப்போ இறைவனுடைய கான்செப்ட் வேறு, மனிதர்களுடைய கான்செப்ட்டு வேறு. அதனால் நீங்கள் இறைவன் உங்கள் கையில் ஒரு கீதை கொடுத்துருக்கலாம், உங்கள் கையில் குரான் கொடுத்துருக்கலாம், உங்கள் கையில் பைபிள் இருக்குது. இந்த 3லையும் நீங்கள் அவங்கவுங்களுக்கு என்ன கையில் கொடுத்துருக்குதோ அதை படிங்க, அதில் இருக்கிறத மட்டும் செய்யுங்க. அப்போ மட்டும்தான் உங்கள் சந்ததிகள் உங்கள் கண்ணுக்கு பின்னாடியும் பாக்கியவாட்டியெல்லாம் இந்த பூமியில் வாழ முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கிளிக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தான் அவங்க செய்துட்ருக்குறாங்க. அதனால் இதை கேட்குறவங்க இன்னையிலேருந்து உங்களால் எத்தனை உதவி, அனாதை இல்லங்கள் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது, ரோட்டில் எத்தனையோ பேர் பசி பட்டினியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து வாழ்த்துவாங்க. ஐயோ நல்லா இருங்க சாமி, 100 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கு என்ன உதவி செய்கிறீங்களோ அவங்க ரிட்டர்ன் உங்களை பார்த்து இந்த வார்த்தை அவங்க மனதிலிருந்து சொல்லுவாங்க. அது மட்டும்தான் அவங்க சந்ததியை வாழ வைக்கும். அதை நினச்சிக்கங்க, அதன்படி செய்யுங்க. இந்த பூமியில் சமாதானமாக சந்தோஷமாக 100 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழுங்க. ஓகே, இன்னொரு முறை நம்ம சந்திப்போம்.